Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாள் விசேஷித்த நாள். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 16 ஆண்டுகள் வாலிப ஜெப முகாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே 17வது ஆண்டு கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. நீ விசேஷித்தவன், யூ ஆர் ஸ்பெஷல் என்று சொல்லி கர்த்தர் இந்த வாலிப ஜெப முகாமை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஜெபத்தோடு அனுப்பி வைக்கும்படி வேண்டுகிறேன். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் கர்த்தர் நமக்கு அது ஜெப முகாமை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்காக பாரப்பட வேண்டிய காலம். இந்த யங் ஜெனரேஷன் கர்த்தருடைய ஜெனரேஷனாக, கிரைஸ்ட் ஜெனரேஷனாக மாற்றப்பட வேண்டும். அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப சமுதாயம், கலாச்சார சீரழிவுகள், பாவத்தின் ஆதிக்கங்கள், நிறைய பாதிப்புகளுக்குள் பிசாசு கொண்டு போகிற வாலிப சமுதாயத்தை, குறிப்பாக தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவ வாலிப பிள்ளைகளை தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற வைக்கிற ஒரு நோக்கத்தோடு, தரிசனத்தோடு கர்த்தர் இந்த முகாமை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். தேவ தாசர்களை கொண்டு வருகிறார். வல்லமையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வீணாக்காதபடிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கும் ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவ வார்த்தை உங்களுக்காய் பேசுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் வியாபாரம், உங்களுடைய மேன்மை எல்லாம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் எல்லா நிலையிலும் குடும்ப ஸ்தானத்தை உயர்த்த போகிறார். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு வரப்போகிறது. எவ்வளவு காலம் நீங்கள் ஒரே ஸ்தலத்திலே, ஒரே சூழ்நிலையில காணப்பட முடியும்? கர்த்தர் உங்களை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய தரிசனம், ஒரு ஊழிய அழைப்பிலே உங்களை வல்லமையாய் பயன்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார். அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற ஒரு ஜனமாய் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், ஏற்ற காலம் என்பது கர்த்தருடைய கையில தான் இருக்கிறது. பாருங்கள், அந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு என்ற மனுஷனை குறித்து பார்க்க முடிகிறது. 17வது வயசுல கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாய் சொன்னதை அவனுக்கு கர்த்தர் 13 வருஷங்கள் பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், சிறையிருப்பு எல்லாத்துக்கும் மத்தியில கர்த்தர் அந்த ஏற்ற காலத்தில் அவனை பார்வோனுக்கு 2ஆம் அதிபதியா எகிப்திலே உயர்த்தினார். ஹalleluya. தாவீது வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது கர்த்தரையே நோக்கி பார்த்து, கர்த்தரையே எக்காலத்திலும் துதித்து, கர்த்தரையே நம்பி, கர்த்தரை சார்ந்திருந்தபடினால சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு போய் உயர்த்தினார். பாருங்கள், அடிமையாய் போன தானியேலை பாருங்கள், கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து, விசேஷித்த ஆவியை கொடுத்து நம்முடைய பாபிலோன் தேசத்திலே பெரிய ஸ்தானத்திலே தேசாதிபதிகளுக்கு தலைவனாய் மாற்றினார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் காலகட்டங்களை யோசித்து பாருங்கள். கீழ்ப்படியாத எண்ணங்கள், தாழ்மை இல்லாத சூழ்நிலைகள், விட்டு கொடுக்காத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தர் கைக்குள் அடங்கி இருக்க ஒப்பு கொடுப்பீர்களா? இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். நீங்கள் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கையில் நீங்கள் அடங்கிருங்க. உங்களுடைய சுய புத்தின் மேல் சாயாதீங்க. உங்களுடைய சுய இஷ்டத்தின்படி நீங்க போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள், தாழ்மையாயிருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவை, ஏற்ற காலத்திலே நீர் தாமே எங்களை ஆண்டவரை உயர்த்தும்படிக்கு நீர் சித்தம் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரை, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வாலிப பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வியாபாரங்கள், ஒவ்வொருடைய வேலை ஸ்தலங்கள், ஒவ்வொருடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைகள், ஒவ்வொருடைய ஊழியங்கள் எல்லாமே உடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா. அடங்கி ஆண்டவர் நம்முடைய சித்தத்தை செய்ய, தாழ்மையா இருக்க, காத்திருக்க, ஜெபத்தில் இருக்க
ஆண்டவரை கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இதற்கு விரோதமா நிக்கிற மாம்சம், சுயம், எல்லாம் மேட்டிமை, பெருமை எல்லாம் ஆண்டவரே அடங்காத ஆவிகள் எல்லாம் கட்டுண்டு விலகி போகட்டும். உம்முடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் சத்துருவை வெட்கப்படுத்துறீங்கப்பா. பிசாசின் திட்டங்களை முறிக்கிறீங்கப்பா. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறீங்கப்பா. அப்படி இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் செய்ய போவதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.